முருகப்பெருமானே, ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூசத்துக்கு உன்னை தேடி வந்து நான் கும்பிட்டு போகிறேன். நல்ல தரிசனம் கொடுப்ப, உன்னை பாராட்டி சீராட்டி பாடல்களும் நான் பாடுவேன். ஆனால் வர்ற வழி கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. இப்போ பூஜையெல்லாம் முடிஞ்சிருச்சு, நடையும் சாத்திட்டாங்க. உன்னை என்னால் பார்க்க முடியாமல் போயிடுச்சே, உன்னை பற்றி பாடவும் முடியாமல் போயிடுச்சே, என்ன பாவம் செய்தேன்னு தெரியவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீவிரமான முருக பக்தர் தன்னுடைய நாக்கை உடனடியாக அறுத்து கொண்டார். அடுத்த நிமிஷமே பழனி தண்டாயுதபாணி சுவாமிகள் அங்கே பிரகாசமாக வந்து நிற்கிறார். அவசரப்பட்டு விட்டாய் பக்தா, நான் உன்னை தனிமையில் உனக்கு தரிசனம் தருவதற்காகத்தான் அவ்வாறு திருவிளையாடல் செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அற்புதமாக பழனி தண்டாயுதபாணி சுவாமிகள் அருமையாக காட்சி கொடுக்கிறார். அந்த ஆறுமுகத் தம்பிரான் தான் அந்த மிகப்பெரிய பக்தர். அவர் வருடா வருடம் தைப்பூசத்துக்காக முருகனை காண்பதற்காக கிளம்பிடுவார். காவடி எடுத்துட்டு கிளம்பிடுவார். அந்த வருஷம் பார்த்து அவங்க தங்கையும், அண்ணா நானும் வரேன், என்னையும் கொஞ்சம் அழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க தங்கை கிளம்புனாங்க. வீரலட்சுமி அம்மாள் அப்படின்னு அவங்க தங்கையோட பேர். அவங்க கிளம்புறது கொஞ்சம் தாமதமானதுனால இவர் பகவானை தரிசிக்கவும் கொஞ்சம் தாமதமாச்சு. இருந்தாலும் கடைசியில் முருகப்பெருமான் தனிமையிலேயே அவருக்கு மிகப்பெரிய காட்சி கொடுத்துட்டார். அது மட்டும் இல்லைங்க, இனிமே நீ வருஷா வருஷம் இந்த தைப்பூசத்துக்கு இங்கே ரொம்ப கஷ்டப்படாத, நீ அங்கே இருந்து அவ்வளோ தூரம் வர வேண்டாம், நானே உன் இடத்துக்கு வரேன், உன்னோட ஊருக்கே நான் வரேன். நீ திருத்தங்கல் அப்படிங்கிற ஊரில் இருக்கிற அங்கே ஒரு சின்ன குன்று இருக்குது, அங்கே எனக்காக நீ கோவில் கட்டு அப்படிங்கிறார். ஆனால் இவர் உடனே கையெல்லாம் கொஞ்சம் பிசைஞ்சிக்கிறார். கோவில் கட்டுறதா, அதுக்கெல்லாம் செலவுக்கு காசு வேணுமே, அந்த அளவுக்கு எனக்கு எதுவும் இல்லையே அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறார். நீ போகிற வழியிலே உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறார். உடனே தன்னுடைய தங்கையுடன் அவர் பழனி முருகர் கோவிலிருந்து தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்பும்போது மாலை நேரம் ஆகுது, இரவு ஆகுது. இரவு உணவு சரி ஏதாவது சமைச்சு சாப்பிட்லான்னா அப்படின்னு அவங்க தங்கை சொல்கிறாங்க. உடனே தோன்றுறாங்க, ஒரு இடத்த தோண்டிட்டு அடுப்பு வைக்கிறாங்க. தோண்டும்போது ஒரு மண்பானை தட்டுப்படுது. எடுத்தால் அதிலெல்லாம் தங்க காசுகள். சரி, முருகப்பெருமான் இதை நம்ம கொடுத்துருக்கார் கோவில் கட்டுறதுக்குன்னு எடுத்துகிட்டு வரும்பொழுது திருடர்கள் அதை களவு பறிச்சுக்கிறாங்க. இருந்தாலும் மறுபடியும் அதை மீட்டு கொடுத்து முருகப்பெருமான் வழிநடத்தி கொள்கிறார். உடனே சொந்த ஊருக்கு வந்த உடனே தங்களுடைய ஊரினுடைய மலை மேலே அருமையாக அதே பழனி பாலதண்டாயுதபாணி சுவாமிகளை இன்றைக்கும் நீங்கள் அந்த ஊருக்கு போனீங்கன்னா பார்த்து வணங்கலாம். இந்த கோவில் ரொம்ப ரொம்ப பழமையான திருக்கோவில். இங்கே முருகப்பெருமானுக்கு சொக்கப்பன் அப்படின்னு இன்னொரு பேர், அதே மாதிரி சொக்கி அப்படிங்கிற பேர் எல்லாமே இங்கே வழங்கப்படுகிறதுங்க. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் உருவாக்கிய அந்த அர்ஜுனை சுன நதி இங்கே ஓடின்னு இருக்குங்க. பழனி முருகப்பெருமான் போலவே இங்கே ஆண்டி கோலத்தில் இருக்கிறாருங்க. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை போய் வணங்கினோம்னா நிச்சயமாக திருமணம் கூடி வருதுங்க. அதே மாதிரி பிரதோஷ நாட்களில் போய் வணங்குனீங்கன்னா நோய்கள் எல்லாமே விலகுதுங்க. பௌர்ணமி நாட்களில் போய் நீங்கள் வணங்குனீங்கன்னா மாங்கல்ய பலம் எல்லாமே கூடுதுங்க. கிருத்திகை நட்சத்திரம் மாதம் வருது இல்லைங்களா, அந்த நட்சத்திரத்தில் போய் இந்த முருகப்பெருமானை வணங்கினா நம்ம விதியே கொஞ்சம் மாறுதுங்க. ஜாதகமே கொஞ்சம் மாறி நல்ல டைம் இல்லைன்னு சொன்னப்போ கூட நமக்கு நல்லதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு சிலர்லாம் உணர்றாங்க. அப்போ கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்குறதும் நல்லதுங்க. தன்னுடைய பக்தனுக்காக முருகப்பெருமானை பழனி மலையிலிருந்து சற்றே விலகி இறங்கி அங்கே இருக்கக்கூடிய குன்றிலே காட்சி கொடுத்துருக்கார். இந்த திருத்தங்கல் அப்படிங்கிற ஊர் எங்கே இருக்குன்னா விருதுநகர்லேருந்து 24 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த திருத்தங்கல். அங்கே இருக்கக்கூடிய ஒரு சின்ன குன்றில் பழனி தண்டாயுதபாணி சுவாமிகள் இங்கே அமர்ந்திருக்கிறாருங்க. நேரம் கிடைக்கும் போய் வணங்குங்க. தோஷங்கள் எல்லாமே விலகும், மாங்கல்ய பலம் கூடும். அதே மாதிரி துரத்தக்கூடிய சில கர்ம வினைகள், வழி வழியாக வரக்கூடிய முன்னோர் செய்த பாப கர்ம வினைகள் அதெல்லாமே விலகி ஒரு புது மனிதனாக புது அவதாரம் எடுக்கக்கூடிய அளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் நமக்கு அருளாசி செய்து கொண்டிருக்கிறார். அதனால் சஷ்டி திதி நாளாகிய இன்றைய தினத்திலே எல்லாமல்ல முருகப்பெருமானை வணங்குவோம், எல்லா நன்மைகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, புந்தி வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு
பொருளையும் பொன்னையும் புகழையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.